அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சர்க்குருவே துணை. நாங்கள் டிசம்பர் மாதத்தில் நான் 3 நாட்கள் இந்த ஜோதி சாதனா பயிற்சியில் 3 நாட்கள் திருவண்ணாமலையில் கலந்துக்கிட்டேன். அதற்கப்புறம் அந்த பயிற்சியை ஒரு மாதம் அதை செய்து ஜோதி சாதனா பயிற்சி, மகா மந்திரத்தை ஓதுதல் போன்றவற்றையெல்லாம் செய்து அதற்கப்புறம் திரு அறை தரிசனத்தில் அன்னைக்கு நம்ம நிறைவு பெறணும் அந்த பயிற்சி அப்படின்னு ஐயா ஜானகி ஐயா அவங்க சரவணா ஐயாலாம் அந்த பயிற்சி போது சொன்னாங்க. அந்த பயிற்சியை மட்டும் இல்லாமல் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது, அப்புறம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம நேரம் கவராமல் கடைப்பிடிக்கணும், அப்புறம் நிறைய பயிற்சி முறைகள், எளிமையான உணவுகள், சத்தான உணவுகள், நித்திய ஒழுக்கம், பல விஷயங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்து அதெல்லாம் வாழ்வியில் கடைப்பிடித்தால் வள்ளலார் மாதிரி நம்மளும் உயரலாம் அப்படிங்கிறத நிறைய விஷயங்களை அவங்க சொல்லி கொடுத்தாங்க. நிறைய சத்சங்க பாடல்களை நமக்கு அவங்க அதன் மூலமாக நிறைய பாடல்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பயிற்சி ரொம்ப நிறைவாக நல்லா படியாக இருந்தது. அந்த பயிற்சியை நாங்கள் சரியாக ஐயா சொன்னபடி காலையிலையும் மாலை நேரத்துலையும் தொடர்ந்து மகா மந்திரத்தை ஓதுதல், அடுத்தது ஜோதி சாதனா பயிற்சி, அடுத்தது அந்த வள்ளலாருடைய திரு அருட்பா பாடல்களை ஓதுதல், இதெல்லாம் சரியாக முறையில் கடைப்பிடித்து நாங்கள் வந்தோம். இப்போ நாங்கள் அதுக்கப்புறம் 2 நாட்கள் முழுக்க வடலூருக்கு வந்தோம். வடலூர்லேயும் இந்த தைப்பூச பெருநாளுக்காக அங்கே தொண்டு புரிஞ்சோம். மிக 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 ரொம்ப அற்புதமான அனுபவம். நான் ஏற்கனவே பலமுறை வடலூருக்கு வந்திருக்கிறேன், மேட்டுக்குப்பத்துக்கு வந்திருக்கிறேன். சன்மார்க்கம் எனக்கு ஓரளவுக்கு தெரிந்தாலும் இந்த பயிற்சி மூலமாக நான் புது மனுஷியாக உணர்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான உணர்வாக இருக்குது. இன்னும் நம்ம ஒன்றுமே தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான் இது உண்மை. எனக்கு நேத்திக்கு மூலமாக எவ்வளோ சின்ன சின்ன குழந்தைகள்லாம் அவ்வளோ அளவுக்கு சன்மார்க்கத்தை பற்றி பேசுகிறாங்க. இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சன்மார்க்கம் உலகமெல்லாம் பரவும் அப்படிங்கிற நம்பிக்கையை ரொம்ப ரொம்ப அதிகமாக எங்களை மாதிரி சன்மார்க்க அன்பர்களுக்கு கொடுத்துருக்கு. நிச்சயம் இது இந்த 2 நாட்கள் இந்த தொண்டு புரிஞ்சது எனக்கு இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம இன்னும் ஒரு சிறு அணுவில் தான் கூட இல்லை அப்படிங்கிறது எனக்கு உணர்த்துது. அந்த அன்னம் பாலித்தல் அதெல்லாம் செய்த போது உண்மையாக மன நிறைவாக இருந்தது. வந்திருக்க தொண்டர்களை கவனித்தது எல்லாமே நமக்கு ஒரு ஆத்ம திருப்தியை, ஒரு ஆன்ம பலத்தை கொடுத்துருக்கு.